இந்த எக்ஸாக்ட் ஸ்டெப்ஸ் வச்சு தான் நான் என்னோட ஃபஸ்ட்டு 1 lakh ஏர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஏர்ன் பண்ண மணி வச்சு என்னோட iPhone 15 Pro வாங்கி அதுலேருந்து யூடியூப்லாம் பண்ணிட்டு வரேன். ஸோ நான் எப்படி ஏர்ன் பண்ணேன்னு மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மற்றவங்க எப்படி பண்ணான் இந்த வீடியோ போய் பண்ணு, இந்த லிங்க் கிளிக் பண்ணு, இந்த வெப்சைட்டில் போய் பாரு, இந்த கிரிப்டோவில் போட்டு ஸ்டாக்கில் போட்டு சொல்லி எந்த விதமான வேஸ்ட் ஆஃப் டைம் டாக்கும் இல்லாமல் நான் எப்படி பண்ணன்றதான் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே போதும். யூ வில் கெட் அ கிளியர் ரோட் மேப் to start earning your money. Let's get into the video. So number 1, find something to sell. First எடுத்ததுமே நான் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்றதுமே எல்லாருமே கண்ணை மூடிட்டு ரியல் எஸ்டேட் குதிக்கிறது. நான் எப்பயுமே சொல்றது என்னன்னா, if you don't know about the product, please don't do those things. இதான் எப்பயுமே சொல்றேன். ப்ரோ ரியல் எஸ்டேட் எனக்கு எதுவுமே தெரியாது ப்ரோ, நான் அப்படியே கண்ணை முன்னு இறங்குற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னா நான் என்னதான் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு என்ன புரியும்? ஒரு மயிரும் புரியாது. ஃபர்ஸ்ட் எடுத்தது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செல் பண்ணுங்க. நான் ஃபிளிப்பிங்னு சொல்றது இட்ஸ் ஜென்ரல் திங். இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ரியல் எஸ்டேட். எனக்கு ஃபிளிப்பிங் தெரியறதே ஒரு வேறு விஷயமா தான் தெரிய வந்துச்சு. நான் என்னோட மைண்டு வச்சு ஓகே நம்ம இப்படி பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி நானாக ட்ரை பண்ண தான் ரியல் எஸ்டேட் ஃபிளிப்பிங். எனக்கும் ஒருத்தர் இந்த மாதிரி காரில் நான் பண்ணுறேன், எனக்கு செம்ம இன்கம் வருது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னார். எனக்கு காரை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால் நான் போகல. அதில் நல்லா வருது ப்ரோன்னு சொன்னாங்க. இல்லை ப்ரோ எனக்கு பரவாயில்ல, நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஐ டோன்ட் நோ அபவுட் தோஸ் திங்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அதுக்குள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். ஸோ ஃபைண்ட் அ ப்ராடக்ட் அப்படின்றது சம்திங் எதுவாக வேணால் இருக்கலாம். ஐஃபோன், லேப்டாப், கார்ஸ், பைக்ஸ், ரியல் எஸ்டேட்டு மறந்துடுங்க. அது இருக்குதுன்னே மறந்துடுங்க. சின்னதாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சைக்கிள், இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஃபிளிப் பண்ணிங்கன்னா அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் லேப்டாப் இங்கே இருக்குங்களா, இது வாங்கும்போது லைக் 6-7 years பிஃபோர் வாங்கும்போது 60,000 சம்திங் கேமிங் லேப்டாப் அப்போ வாங்கும்போது. இப்போ எனக்கு அது தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லை, நான் அதை விற்கணும்னு நினைக்கிறேன். அது 40 வந்தாலும் எனக்கு போதும்னு நினைக்கிறேன், நான் விற்கிறேன், எனக்கு 40 எடுத்துக்கிறேன். இது நான் என்னோட ப்ராடக்ட் பண்ணுறேன். இதே என் ஃப்ரெண்டு ஒரு பைக் விற்கிறான், அவனுக்கு அது தேவையில்லை, நான் என்ன சொல்கிறேன், எனக்கு விற்று கொடுத்தா நான் கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த மணி நான் எடுத்துக்கிறேன். தட்ஸ் வாட் ஐம் செல்லிங். ஃபைண்ட் சம்திங் டு செல். ஒரு ப்ராடக்ட் இருந்தால் மட்டும் போதும், இதுதான் இருக்கணும், ரியல் எஸ்டேட் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. ஃபைண்ட் சம்திங்கிறது எதுவாக வேணால் இருக்கலாம். திருப்பி சொல்கிறேன், எதுவாக வேணால் இருக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட்லேருந்து ரியல் எஸ்டேட்டுன்றது எடுங்க. உங்களுக்கு தெரியலை அப்படின்னா, நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, எனக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றுமே தெரியாது. ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ தெரியாது, ஏக்கர்னா எவ்வளோ தெரியாது, சென்ட்னா எவ்வளோ தெரியாது. எந்த தைரியத்தில் இறங்கினேன்னா, நான் ஒர்க் பண்ண பிளேஸ் ரியல் எஸ்டேட். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே அதில் இருந்தாங்க, ரியல் எஸ்டேட் தான். ஸோ அவங்க ஓனர் கூட எனக்கு நல்லா க்ளோஸ். அதனால் நான் கேட்டு 1.5 வருஷம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா ஃபைன், யூ கேன் கோ. ப்ராடக்ட் அப்படின்றது எதுவாக வேணாலும் ஃபைன் பண்ணுங்கள். அதுலேருந்து உங்களுக்கு 100 ரூபா ப்ராஃபிட் வந்தாலும் பரவாயில்ல. அதை ஃபஸ்ட்டு 100 ரூபா தான் உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வரும். செகண்ட் என்ன பண்ணணும்னா, மேக் த டீல். ஸோ டீல் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் நான் தான் சொன்னேன்னா, லேப்டாப் உங்கள் ஃப்ரெண்டு வச்சுட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, நான் இதை முடிச்சு கொடுத்தா இல்லை இவ்வளோதா அவ்வளோதா அப்படின்றது நீங்கள் பேசி முடிச்சிடுங்க. அது அங்கேருந்து இந்த டீல் முடியுது. இப்போ நான் ரியல் எஸ்டேட்னா நான் இந்த மாதிரி விற்று கொடுத்தா எனக்கு எவ்வளோ தரீங்க 2, ஓகே கஸ்டமர் எவ்வளோ தருவாங்க 1, ஓகே 3% எனக்கு இவ்வளோ வருது, ஓகே எனக்கு பத்தாது சார், எனக்கு இன்னும் போட்டு கொடுங்கன்னா வராது அப்படின்னாங்கன்னா வேறு எப்படி பண்ணலாம். சரி ஓகே நான் இந்த அமௌண்ட்டில் முடிச்சு கொடுத்தா எனக்கு நிறைய தரீங்களா, முடிச்சு கொடுத்தா நிறைய தரேன், அந்த மாதிரி சொல்லி உங்களோட டீல் அங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஃபைனலைஸ் பண்ணுறது தான் உங்களோட மேக் அ டீல் அப்படின்றது சொல்கிறேன். ஒரு ப்ராடக்ட் அதை நீங்கள் விற்கிறீங்க, அதுக்கு எவ்வளோ தராங்க, கஸ்டமர் எவ்வளோ தரான், ஓனர் எவ்வளோ தரான், இதுதான் சிம்பிள். இது நீங்கள் லேப்டாப் அந்த மாதிரி சைடெல்லாம் போனீங்கன்னா கஸ்டமர் அவ்வளோவா தரமாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ராஃபிட் தருவாங்க, அவ்வளோதான். அதை விற்று தரீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் ப்ராஃபிட் தருவாங்க, மிச்சம் யாரும் ப்ராஃபிட் தர மாட்டாங்க சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஏன்னா தேர்ட் ஒன் மார்க்கெட்டிங் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, நான் சல்மான், நான் என்ன பண்ணுறது உங்களுக்கு எப்படி தெரிய வரும், என்னோட சோஷியல் மீடியாஸ்லேருந்து தெரிய வந்துச்சு. ஸோ அது எப்படி மார்க்கெட்டிங் நான் பண்ணுறேன், எனக்கு யாருமே பண்ணுறதில்ல, நான் பண்ணுறேன். ஓகே சல்மான்ற ஒரு கேரக்டர் தான் ஃபிளிப்பிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறான், அதுலேருந்து ஏர்ன் பண்ணுறான், இந்த ரியல் எஸ்டேட்லேருந்து பண்ணுறான், SMMலேருந்து பண்ணுறான், ரியல் வேர்ல்டு கூட ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணான். ஸோ இந்த சல்மான்ற கேரக்டர் இது எல்லாமே பண்ணுறான். இதெல்லாம் யார் பண்ணது, நான் என்னோட பற்றி நான் மார்க்கெட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னா அதை நீங்கள் மார்க்கெட் பண்ணணும். யூ நீட் டு ஷோ டு த பீப்புள் தேர் இஸ் அ ப்ராடக்ட் டு பை விச் யூ ஆர் செல்லிங். ஒரு வீடு, இந்த வீடு இந்த ஏரியாவில் இருக்குது, இந்த பட்ஜெட்டில் இருக்குது, நான் விற்கிறேன், உங்களுக்கு தேவைன்னா வாங்கலாம். ஸோ தட் இஸ் கால் மார்க்கெட்டிங். ஸோ மேக் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் டு நோ டு த பீப்புள்ஸ். நிறைய பீப்புளுக்கு தெரிய வந்துச்சுன்னா, இத்தனை பீப்புள் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தன் வாங்கணும்னு நினைக்க மாட்டேன்னா, தட்ஸ் த திங் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் டூயிங். கிராண்ட் கார்டன் கூட சொல்கிறது என்னன்னா, ப்ரோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் மார்க்கெட்டிங், சேல் அதுவாக நடக்கும் அப்படின்றத அவரும் சொல்லுவார். ஸோ மார்க்கெட்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக் பீப்புள் டு நோ த ப்ராடக்ட் இஸ் தேர் அவைலபிள் ஃபார் தெம் டு பை. மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுன்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் சோஷியல் மீடியாஸே போதும். இன்ஸ்டாகிராம் ரீல் இருக்குது, ஃபேஸ்புக் ரீல்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்குது, இந்த ஸ்னாப்பில் இந்த ஸ்பாட்லைட்னு வருது அதில் போடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எது உங்களுக்கு கிளிக் ஆகுதுன்னு தோறதோ அதில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்ததும் ப்ரோ நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டே கண்டிப்பாக கிடைக்காது. கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காண்டிங்க தோற்றுருவீங்க, நட போடாமல் இரு அப்படின்னு சொல்லி. ஸோ இது எப்படின்னா ஒரு கிராஃப் மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆஃப் ஸ்க்ரீன் இருக்குன்னு வச்சுக்கலாம், இதுதான் இவ்வளோ தான் ஸ்க்ரீன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் ரிசல்ட் இங்கே இருக்குது, நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன் இங்கே இருக்குது, எடுத்துகிட்டே வரீங்க, ஆக்ஷன் மட்டும் ஏறிட்டே வருது, ரிசல்ட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது, திருப்பி ஏறிட்டே வருது.
போக 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 தான் உங்கள் ஆக்ஷன்ஸ் ஏற 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 தான் ரிசல்ட்டும் மேலே வரும். ப்ரோ நான் இவ்வளோ ட்ரை பண்ணேன் எனக்கு வரல, அது வராது. ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அது போக 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 தான் நீங்கள் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், ரீல் என்ன ட்ரெண்டிங் சாங் பண்ணலாம், அந்த மாதிரி தெரிஞ்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தால் ஒரு 6 months இல்லை 1 year அந்த மாதிரி டைம் பீரியடுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட்டே மேலே வர ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். 4th one is pitch. ஸோ இந்த பிச் எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஓனர் பேசிட்டீங்க, ப்ராடக்ட் பார்த்துட்டீங்க, ஓனர்கிட்ட பேசிட்டீங்க, மார்க்கெட்டிங் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த கஸ்டமர்கிட்ட பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப காஷியஸாக பேசணும். லைக் சில வேர்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்பவுமே வந்து 30 lakhs கொடுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணி வாங்குங்க அப்படின்ற மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுவேன். அந்த இன்வெஸ்ட் மைண்டில் அப்படி வரும். ஸ்பெண்ட் பண்ணி வாங்குன்னு சொல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குங்க. ஸோ இந்த லேப்டாப் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். எடிட்டிங் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் விற்கிறீங்கன்னா நீங்கள் எடிட்டிங்க்கு 1 hour ஆகுதுன்னா 30 minutes முடிச்சுலாம். ஏன்னா அந்த ஸ்பீட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன வாங்கன்னு சொல்கிறத விட எப்படியெல்லாம் உங்களுக்கு அந்த ட்ரீம் செல் பண்ணலாம், எப்படியெல்லாம் அந்த ஃபீச்சர்ஸ் செல் பண்ணலான்ட்டு தான் யோசிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து செல் பண்ணால் கூட இதுக்கு வந்து ஒரு 5 lakhs ப்ராஃபிட் தரப்போகுது, ப்ராஃபிட் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணது இந்த பிச்சிங் மைண்ட் செட்டில் வந்து எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலை, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கே நடந்து அவங்க வந்து அது ஓகே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். இது நீங்கள் கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஹவு டு செல் இல்லை புக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சின்னதாக நீங்கள் வந்து எடுத்ததுமே வந்து இது ஃபுல்லாக தெரியாது. போக 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 வந்து ஓகே லாஸ்ட் டைம் இப்படி ட்ரை பண்ணோம், இந்த டைம் இப்படி ட்ரை பண்ணலாம், இந்த டைம் இப்படி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி அந்த பிச்சை வந்து நீங்கள் மாற்றி பேசும்போது ஒரு பர்ஃபெக்ட் பிச் உங்களுக்கு வந்துடும். இப்போ என்னோடய கால்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய கால் பேசியிருப்பேன். நான் வந்து பயப்படவே மாட்டேன். ஹலோ சார், இந்த மாதிரி இதுலேருந்து கால் பண்ணுறேன், நீங்கள் வீடியோ பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிருந்தீங்களா? ஆமாம் சார், இந்த மாதிரி ரேட்லாம் இருக்குது. என்ன ரேட்டில் சார் பார்க்குறீங்க? நான் இந்த ரேட்டில் பார்க்குறேன். அந்த ரேட்டில் இப்போ உங்களுக்கு கிடைக்காது சார், ஏன்னா ரொம்ப ஹை டிமாண்ட் அந்த ரேட்டில். உங்களுக்கு வேறு ரேட்டில் ஒன்று பர்ஃபெக்டாக இருக்குது, ஒரு 2 லட்ச ரூபா அதிகமாக இருக்கும், கிட்ட தான், செம்மையான வீடு தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே பிடிச்சி போயிடும். எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே கூட்டுவாங்க, ஒரே நாளில் பிடிச்சி போகிறோம், அன்றைக்கே பேசிடலாம் அப்படின்ற மாதிரி நானே அவங்க வந்து இமேஜினேஷன் பண்ணுவாங்க, அவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி. வீடு நல்லா இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அது அவங்க இஷ்டம், அவங்களுக்கு பிடிக்கல, அது வேறு விஷயம். பி தட் கான்ஃபிடென்ஸ் கை who knows how to communicate, who knows how to pitch a product. எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் நீங்கள் பேச போகிறீங்கன்னா அதை மைண்ட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எப்படி பேசணும், என்ன பேசணும், அவன் இந்த கொஷின் கேட்டால் அதை எப்படி டேக்கிள் பண்ணணும். இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் நிறைய விஷயம் இருக்குது. என்கிட்ட மணி இல்லைன்னு சொன்னால் அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு ஒரு 4 ஆன்சர் வச்சுருப்பேன். என் பொண்டாட்டி வேணான்னு சொல்லுவான்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு 4 ஆன்சர் வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஒன்று நீங்கள் போக 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 தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நம்பர் 4th இஸ் பிச்சு வந்து செம்ம பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் சிம்பிள் தான். எப்பயுமே வந்து ஈஸின்றத மைண்ட் எடுத்துருங்க. ஈஸி கிடையாது. நான் எப்பயுமே எனக்கும் அந்த வார்த்தை வரும் ஈஸி அப்படின்னு சொல்லி. ஸோ அது கட்லேயே நான் எடுத்துருவேன், இது சிம்பிள் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ தயவு செஞ்சு ஈஸின்றத மைண்டில் எடுத்துட்டு இட் வில் பி சிம்பிள் பட் த ஒர்க் நீட் டு பி டன். ஸோ 4th one is pitch. 5th one is closing the deal. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ப்ராடக்ட் பிடிச்சோம், ஓனர்கிட்ட டீல் பேசணும், அப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணேன், அப்புறம் பேச ஆரம்பித்தேன். அது க்ளோஸ் பண்ணுறது எப்படின்னா ஹார்ட் க்ளோசிங்னு சொல்லுவோம், இல்லை நார்மல் க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். இது இந்த ஹார்ட் க்ளோஸ் எப்படின்னா, சார் இப்போ நீங்கள் பார்த்து இன்னொருத்தர் பார்த்துட்டு போயிருக்காரு, அதே பட்ஜெட்டில் கேட்டிருக்காங்க, அவங்க 4 நாளைக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஓகேனா இன்னைக்கு பேமெண்ட் பண்ணுங்கள், டன். ஸோ இந்த மாதிரி பேசுகிறது தான். இல்லை அவங்க வந்து இல்லைப்பா என்னால் முடியாது சார், உங்களால் நான் ஹோல்ட் பண்ண வைக்கிறேன், ஒரு 50,000 என்ன மட்டும் அட்வான்ஸ் பண்ணிடுறேன், ஒரு 1 week உங்களுக்கு நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன், அவங்க கட்டினாலும் வீடு முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அங்கே ஒரு இது பண்ணலாம். அவங்ககிட்ட இருந்து ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அது ஹோல்ட் பண்ணுற மாதிரி அது பேசுகிறது. ஸோ எவ்வளோ நீங்கள் ஹார்ட் க்ளோஸ் பண்ணுறீங்களோ அப்படியும் பண்ணலாம். தேர் ஆர் சம் குட் சேல்ஸ்மேன் ஹூ யூஸ் டு வேணுமா வேணாமா ஓகே ஃபைன் வேறு வீடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க விட்டுருவாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் க்ளோஸ் பண்ணுறது பிடிக்காது. சில பேருக்கு ஹார்ட் க்ளோஸ் நான்லாம் வந்து ஹார்ட் க்ளோஸ் தான் ட்ரை பண்ணுவேன் சார் இந்த மாதிரி. ஏன்னா எனக்கு எப்படின்னா ஒரு 10 பேர் வந்து பார்ப்பாங்க, அது 8 பேருக்கு டைம் வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. எனக்கு இது தெரியாது இல்லைங்களா, டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி. ஸோ நான் ஹார்ட் க்ளோஸ் பண்ணுவேன். சார் இந்த மாதிரி வெனஸ்டே வந்து அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, ஓகே தான் சொல்லுங்கள், இன்றைக்கி பேமெண்ட் பண்ணுங்கள், ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் கூட பேமெண்ட் பண்ணுங்கள், அட்வான்ஸ் நான் ஹோல்ட் பண்ண வச்சுறேன். ஏன்னா நீங்கள் விட்டிங்கன்னா அவன் பேமெண்ட் பண்ணிடுவான், அவனுக்கு வீடு போயிடும், உங்களுக்கு மிஸ் ஆகும். இந்த வீடு வேறு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டீங்களா, எனக்கும் வந்து இந்த வீடு உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ முடியுமான்னு பாருங்கள், முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் அச்சீவ் பண்ணுங்கள், நான் இங்கே கொடுத்துட்றேன், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே நான் ஐ வில் ட்ரை டு க்ளோஸ் தோஸ் டீல். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம். இல்லைப்பா எனக்கு முடியாது அப்படின்னாங்கன்னா டியூஸ்டே கேட்பேன். லைக் மண்டே இன்றைக்கினா நான் டியூஸ்டே கேட்பேன். இல்லை சார் வெனஸ்டே இன்றைக்கி தான் லாஸ்ட்டாக அவங்க வராங்க, ஓகேவா வேணாமா, இல்லைப்பா வேணான்ட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு, அந்த டீல் முடிஞ்சிச்சு, நான் அவங்களை வந்து திருப்பி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஐயோ எப்படி காசு இல்லைப்பா நீ நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் நான் இங்கே கேட்பேன். சும்மா இங்கே பேசுகிற மாதிரி பேசி திருப்பி அவர் கால் பண்ணி ஓகே சார் நாளைக்கு வரைக்கும் பேசிட்டேன், நீங்கள் ஈவினிங் பே பண்ணுங்கள், அப்படி இல்லைனா விட்டுருங்க அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிவிடுவேன். இந்த மாதிரி பண்ணுறது தான் க்ளோசிங் த டீல். தேர் ஆர் ஸோ மச் ஆஃப் வேஸ் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ். நீங்கள் வந்து நான் சொன்னது தான் பண்ணணும்னு கிடையாது, மற்றவங்க சொன்னது தான் பண்ணணும்னு கிடையாது. நான் ஒன்று சொல்கிறேன்னா அந்த பாயிண்ட் எழுதிவாங்க, மற்றவங்க சொல்கிறேன்னா அந்த பாயிண்ட் எழுதிவாங்க, நீங்கள் ஒரு தாட் ஓட்டு அந்த ஒரு பாயிண்ட் எழுதிவாங்க, புக்கில் ஒன்று படிக்கிறீங்கன்னா அந்த பாயிண்ட் எழுதிவாங்க.
4 பாட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு நல்லா வருதுன்னு சொல்லி எனக்கு ஹார்ட் ப்ளஸ் நல்லா வருது, உங்களுக்கு ஹார்ட் வராமல் ஸ்மூத்தாக வரும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அது பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுன்றது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நிறைய பீப்புள் அதை ஜாயின் பண்ணி ரிசல்ட்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எனக்கு ஜாயின் பண்ணணும்னு தோணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஹாய்ன்னு மட்டும் அனுப்பாமல் உங்களுக்கு என்ன டவுட் எப்படி பண்ணணுன்றத ஒரு பேராகிராஃபாக அனுப்பிச்சிங்கன்னா நான் பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டில் தென் பாய். செஸ்.